அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மகிமை நிறைந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். தேவன் நம்மை ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய் அழைத்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகளும் அவருடைய தயவும் அவருடைய மன்னிப்பும் அவருடைய வழி நடத்துதலும் நம்மோடு கூட எப்பொழுதும் காணப்படுகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. நாம் ஒருவேளை மறந்தாலும் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணின நம் தகப்பனாகிய தேவன் நம்மை கைவிடாமல் தொடர்ந்து நடத்தி வருகிறார். இந்த மாதத்திலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் எல்லா காரியங்களையும் செவ்வையாகவும் ஆசீர்வாதமாகவும் அவர் நடத்தி வருவார். இந்த நாளுக்கென்று நாம் தியானிக்கும்படி தெளிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 92:13. சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியான மிக முக்கியமான ஒரு வார்த்தையை இந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நவீன உலகத்தில் மக்கள் அநேக மாற்றங்களை பார்க்கலாம். கோவிடுக்கு பிறகு அநேகருடைய வாழ்க்கையிலே, அநேக இடங்களிலே, அநேக சபைகளிலே, தேசங்களிலே அநேக மாற்றங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆன்லைன் என்ற ஒரு புதிய பதம் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. நீங்கள் கல்லூரியில் படிக்கும் போகும்பொழுதும் கல்லூரியில் அநேக ஆன்லைன் ஸ்டடீஸ் இன்றைக்கு உருவாகி காணப்படுகிறது. ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி காணப்படுகிற படிப்புகள் கல்லூரியிலே குறைந்து கொண்டிருக்கிறது. அதே போல திருச்சபையிலும் மாறுகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், வேதம் நமக்கு சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். இதனுடைய பின்னணியின் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தருடைய வேதத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், வேதம் சொல்கிறது, அவர்கள் நீதிமான்கள் என்றும் பனையை போல செழிப்பார்கள் என்றும் லீபனோனில் கேதுருகளைப் போல வளருவார்கள் என்றும் 12ஆம் வசனம் சொல்கிறது. நான் சற்று பனை மரத்தை கொண்டும் லீபனோனில் கேதுரை கொண்டும் சற்று ஆராய ஆரம்பித்தேன். நீதிமானின் வாழ்க்கை பாருங்கள். தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் நடப்பட்டவர்களாய் காணப்படுகிற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. லீபனோனின் கேதுருக்கள் 80 அல்லது 120 அடி உயரத்திற்கு வளரக்கூடியதா வாசித்து பார்க்கிறேன். அதே போல பனையை பாருங்கள். நீதிமான் பனையை போல செழித்து, அந்த செழிப்பின் வார்த்தையை பாருங்கள், செழித்து வளர்கிற ஒரு வாழ்க்கை தான் ஃப்ளரிஷிங் லைஃப். தேவனுடைய சபையிலே, ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். இன்றைக்கு சபைக்கு போகும் மக்களுடைய எண்ணிக்கைகள் குறைகிறதாக அநேக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லப்படுகிறது. புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது சபைக்கு போகிற வாலிப பிள்ளைகள் குறைகிறார்கள் என்று. ஆனாலும் இதற்கு ஒரு பின்னணியை நான் பார்க்கும் பொழுது, பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை சபைக்கு நிச்சயமாகவே கொண்டு செல்ல வேண்டும். முதலாவது, திருச்சபைக்கு செல்வதை நாம் எந்த நாளிலுமாக நாம் அதை தள்ளி போடவோ அதற்கு ப்ரையாரிட்டி நிச்சயமாய் நாம் தர வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை கூடி வருதல் ஒவ்வொரு வாரத்திற்கும் மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு நாள். வாரத்தின் முதலாம் நாள் மகதலேனா மரியாள் தேவனுடைய முகத்தை அவர் உயிர்த்தெழுந்த நாளிலே அவரை காணும்படி சென்றாளாம். இன்றைக்கு உலகம் முழுதுமாய் கடந்த வாரம் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியின் அநேக சபைகளிலே அதை தியானித்தார்கள். மகதலேனா மரியாள் என்ற வார்த்தை எதற்கு காரணம் என்ன? அந்த பெண்மணி தேவனுடைய முகத்தை நாடி ஓடுகிறாள். எனக்கு தெரிந்த அநேக குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். தேவனோடு கூட வாழுகிற குடும்பங்களும் தேவனை விட்டு வாழுகிற குடும்பங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த தேவனை சார்ந்து வாழுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு ஓய்வு நாள் காலையிலும் குடும்பத்தோடு கூட கர்த்தருடைய சமூகம் சென்று, கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுவார், இந்த வாரத்துக்கான தேவ வார்த்தைகளை நான் கேட்க வாஞ்சிக்கிறேன் என்று தேவனுடைய ஊழியக்காரருக்கு அவருக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்க ஆவலோடு கூட
அவர்கள் சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்கிறார்கள். குடும்பமும் கர்த்தருக்குள்ளாய் கட்டப்பட்டு எழும்புகிறதை பார்க்கலாம். ஏனென்றால் நீங்கள் தேவ சபைக்கு செல்வது நீங்கள் தேவனை தேடும்படி சொல்லுகிறீர்கள். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, சபை கூடி வருவதை சில விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் இருங்கள். இந்த புதிய மாடர்ன் வேர்ல்டில், நவீன காலங்கள் நிறைந்திருக்கும் வேளையிலே நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு உண்மையை ஒரு 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 உங்கள் உள்ளத்திற்குள்ளாய் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை உண்டானால், அறிவுரை உண்டானால், நீங்கள் திருச்சபைக்கு செல்வதை நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது. அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் குடும்பமாக நீங்கள் செல்ல வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என் தேவன் என்னோடு கூட என்ன பேசுவார் என்ற எண்ணத்தோடு கூட நீங்கள் செல்ல வேண்டும். சங்கீதம் 122:1 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தில் போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தாவீது சொல்கிறான். 12 கோத்திரங்களின் ராஜா, பெரிய சாதாரண மனிதனாய் இருந்தவனை அசாதாரணமாய் தேவன் மாற்றின ஒரு ராஜா. அவன் சொல்லுகிறதை பாருங்கள், நான் தேவ சபைக்கு செல்லும் பொழுது நான் என்று சொன்ன வார்த்தை கேட்கும் பொழுதே நான் மகிழ்ந்தேன். நாமும் கூட தேவனுடைய திருச்சபையின் ஆராதனைகளை தள்ளி போடக்கூடாது. கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையிலே முதலிடம் கொடுத்து பாருங்கள். என் வாழ்க்கையிலே நான் கண்ட அநேக உதாரணங்கள் உண்டு. தேவ சமூகத்தை அவர்கள் தள்ளிவிட்டு தன் பிள்ளைகளோடு கூட இருந்த காலங்கள். இன்று அந்த பிள்ளைகள் படுகிற பாடும், அந்த குடும்பத்தின் அவல நிலையும் நாம் சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் தெய்வ பிரசன்னம் உங்களை பாதுகாக்கிறது. குடும்பத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்ல வாஞ்சியுங்கள். கர்த்தருக்கு முதலிடம் எல்லாவற்றிலும் தாருங்கள். நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் பிள்ளைகளும் அதை தொடர்ந்து செய்யும் என்பதை மறந்து போகாதீர்கள். நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் நடங்கள். காலையிலே, சண்டே காலையிலே, ஞாயிற்றுக்கிழமை காலை அது கர்த்தருடைய நாள், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறேன். அதுக்காக சாட்டர்டே ஈவினிங் முழுதும் சினிமா பார்க்குறது, மற்ற காரியங்களை செய்கிறது, காலையில் முடிஞ்சால் போகிறது. நோ, சாட்டர்டே சனிக்கிழமை மாலையிலே உங்களுடைய ஆயத்தங்கள் காணப்பட வேண்டும். நாங்கள் வளர்ந்த காலங்களிலே ஆயத்த ஜெபம் ஒன்று சபையிலே காணப்படும். சென்னையிலே வளரும் பொழுது ஆயத்த ஜெபத்திற்கு எல்லாரும் சென்று வந்து அடுத்த நாள் காலையிலே கர்த்தருக்கு பரிசுத்த ஓய்வு நாள் என்று காலையிலே ஆயத்தமாவார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வாஞ்சியுங்கள். நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோடில் உள்ள கேதுருவை போல வளருவானாம். அப்படிப்பட்டவன் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்னா கர்த்தரை துதிப்பார்களாம். கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மலையாகிய அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் அவர்கள் துதித்து கொண்டிருப்பார்கள் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவருடைய கடைசி காலங்களை பாருங்கள். 15ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் மக்கள், தேவனோடு கூட தொடர்பு கொண்டு அவரோடு கூட இணைந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு கூட உறவு கொள்ளும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுவார் என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிரசனத்தை வாஞ்சையோடு ஓடுகிற பிள்ளைகளின் வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசனத்தை முக்கியத்துவம் கொடுங்கள். குடும்பமாக கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபையிலே நாட்டப்பட்டவர்களாய் காணப்படுங்கள். எங்கும் அங்கும் தாவுகிற ஒரு தவளை போன்ற ஒரு வாழ்க்கை வேண்டாம். கர்த்தர் உங்களை எந்த சபையிலே வைத்திருக்கிறாரோ அந்த சபையிலே நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக, கனி கொடுக்கும் மக்களாக, ஊழியக்காரருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள்ளாய் கட்டப்பட்டு நடக்கும் பொழுது உங்களுடைய முதிர் வயதிலும் கூட நீங்கள் புஷ்டியும் பசுமையுமாய் கனித்தரும் மக்களாக வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். நாம் கர்த்தரை தேடுவோம். இந்த கடைசி காலங்களில் கர்த்தருடைய முகத்தை நாடுவோம். கர்த்தர் இந்த மாதத்திலும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஏனென்றால் உங்களை அவர் நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நீதிமான்களாய் மாற்றப்பட்ட உங்கள் வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கை தான். சவால்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் சவால்கள் உண்டுதான். சவால்களை நாம் பெரிதுபடுத்துவதில்லை. ஏனென்றால் எனக்குள்ளாய் இருக்கிறவரின் சவால்களை அவர் தீர்ப்பார். ஆமென். உங்களுக்குள்ளா இருக்கிறவர், உங்களோடு கூட நடக்கிறவர், உங்கள் தேவைகளை நிச்சயம் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தையும் கவலைகளையும் வைத்துவிட்டு நீங்கள் தேவனை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சென்று முள்ளி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே, முதலாம் நாள் காலையிலே தேவ சமூகத்திலே
ஆண்டவரே, இந்த மாதம் முழுதுமாக ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதத்தின் மழைகள் பொழியட்டும். அவர்களை ஆண்டவரே சந்திக்க போகிற ஒவ்வொரு சவால்களிலும் உம்முடைய நேச கரம் இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யட்டும். உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி நடத்தும். ஒவ்வொருவரையும் வாளாய் அல்ல தலைகளாய் மாற்றி நடத்தும். ஆண்டவரே, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொன்ன ஒரு வார்த்தைகள் அவருடைய குடும்பத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வியாபாரங்களிலும் கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலும் செழிப்பை நீர் கட்டளையிடுவீராக. ஆமென். நீதிமான் பனையைப் போல செழிப்பான், கேதுரு மரத்தைப் போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்ற வேதத்தின்படி இந்த மாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு செழிப்பின் மாதமாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக, அற்புதங்களை சுதந்திரிக்கும் மாதமாக கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் பிரகாசித்து நடக்கும் கர்த்தருடைய வார்த்தை துதிப்பாடும் மாதமாக இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தரப்போகிறதுக்காக தருகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடும் இரும், பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்தும். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக அற்புதங்களை செய்துவிடும். இயேசுவின் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, உங்களுக்குள்ளாக இருக்கிற கிரியை செய்கிற வல்லமை தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.